Hello all, வணக்கம். World record chase in all forms of T20 cricket. பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆல் T20 கிரிக்கெட் தானே பீடா? வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி எல்லாம் சிரிச்சு ஸ்மைலி போட்டுட்டு இருக்காங்க. ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம், சேவ் பவுலர்ஸ் எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பீடா? செம்ம அடி விழுந்துட்டு இருக்கு. ஆட தெரியாத டான்சர் மேட கோணல்னு சொன்னாலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எப்படி சுனில் நரேன் 4 ஓவர்ல 24 போடுறாரு? ஏமாத்துறாரு அவரு? எப்படி போடுறாரு 4 ஓவர்ல 24? எல்லாத்துக்கும் இன்னொன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றதுக்கே பயப்படுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே புரியல. ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ல 70 ரன் தான், 260 ரெண்டு டீம் அடிச்சிருக்காங்க. பிபிகேஎஸ் ஓட ஸ்பின்னர் 6 ஓவர்ல 54 ரன், ஒரு விக்கெட் தான். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 260 நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா எந்த மென்டாலிட்டியில உங்களுக்கு ஒரு பேட்டிங் டீம் வரும்னு நினைக்கிறீங்க? 260 டார்கெட் இருக்குங்கும் போது நான் யாருக்கு திரும்ப கொடுப்பேன்? பேட்ஸ்டோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி 100 ஆடினாரு. ஃபர்ஸ்ட் 15 பால் பேட்ஸ்டோ எப்படி ஆடினாருன்னு நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி ஃபர்ஸ்ட் 15 சுமாராதான் பால்? ஆடினார், ரொம்ப சுமாராதான் ஆடினார். ஓகே, அதை செட் பண்ணி கொடுத்தது அந்த பையன் பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் சிங் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கதை. செம்ம இன்னிங்ஸ் பிரபுசிம்ரன். அவன் தான் ஒரு பிலீஃபே அந்த பையன் தான் கொண்டு வந்தது, டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர், அதை முன்னாடியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 23 பால்ல 39 ரன், அங்கதான் மேட்சே போச்சு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 260 நீ டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா எக்ஸ்கியூஸே கிடையாது. பட் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் சேயிங் இஸ் தட், அதே மாதிரி உங்களுக்கு எப்படின்னா, அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு ஆசை எப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த மல்கோவா மாம்பழம் மாதிரி வயிறு ஃபுல்லானா கூட இன்னும் 2 பீஸ் கட் சாப்பிடலான்னு. சேத்தன் சக்காரியா இன்னைக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, அந்த சக்கிப் ஹுசேன் கூட நல்லா போடுறாரு பீடா. இந்த சக்கிப் ஹுசேன் ஒரு லோக்கல் பவுலர், அவர் சூப்பரா போடுறாரு. நான் என்ன இதை கூட நீ மேல மட்டமா போட்டுற முடியுமா? 303 ஓவர் 48 கூட நீ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ்ல நீங்க பாத்திருக்கீங்க, 23 பால் இந்த பிச்சில் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஆடி இருந்தாருன்னா எவ்வளவு அடிச்சிருப்பாரு? நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்கிறேன். அதேதான், 39 அடிச்சிருப்பாரு. கூட தான் அடிச்சிருப்பாரு இவரோட. இல்ல கண்டிப்பா கூட அடிச்சிருப்பாரு. நீ கொடுத்துருப்பேன். சமீரா கேக்குறீங்கன்னு நினைச்சேன். வெங்கடேஷ் ஐயரோட கண்டிப்பா கூட தான் அடிச்சிருப்பாரு. ஏங்க, உங்களுக்கு ரைலி ரூசோவே 16 பால்ல 26 ரன் அடிக்கிறாருன்னா, இவர் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் 23 பால் அடிச்சுன்னா 70 அடிச்சிருப்பாரு இந்த பிச்சில். 320 போயிருக்கும். அதுதான், ரைலி ரூசோவை 25 ரன் அடிக்க விட்ட பெருமை இந்த பவுலிங் கேகேஆர் பவுலிங் அட்டாக்கை சேரும். அடி கேவலமா ஒரு 2 பால் அவருக்கு அவரோட ஸ்லாட்ல இங்க போட்டு கொடுத்தாங்க, 2 புல் அடிச்சாரு. சுனில் நரேன் ரசல், அது போட்டது ரசல். பரதநாட்டியமா ஆடினாரு. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, ரன்னு மேல போயினே இருக்குங்கும் போது நீ சுனில் நரேனை பதுக்கி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த பாயிண்ட்? அவங்க அடிச்சுனே உங்களுக்கு 6 ஓவர்ல என்னோட அல்கோரிதம் படி 93 இருக்கணும்னு சொன்னேன் நானு ட்விட்டர்ல. 92 வந்துட்டாங்க. ஒரு ரன் வேண்டும் போது உங்களுக்கு என்ன பண்ணோம்? பகீர் நீங்க யோசிக்கணும், ஐயா இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, மச்சி 260 எல்லாம் அடிக்க முடியாது, நீ என்ன வேணா அல்கோரிதம் போடுன்னு. நான் சொன்னேன், தேர்ட் ஃபேஸ்ல நான் சொல்றதுக்கு மேல இருந்தா அவன் சேஸ் பண்றானா இல்லையா பாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல பவர் பிளேல உங்களுக்கு மேட்ச் அவங்க பாரா இருக்காங்க இவ்வளவு ஸ்கோருங்கும் போது நீங்க என்ன பண்ணும்? ஒரு ரிஸ்க் எடுத்து கண்டினியூஸா சுனில் நரேன் கொடுத்துருக்கணும். நீ அடிச்சா பரவாயில்ல, ஒண்ணு என்ன ஆகும், எப்படியும் மேட்ச் போக போகுது, விக்கெட் எடுத்து கொடுத்துட போறாரு. இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்கிங் ரேட்டையாவது ஒரு 14-15 எங்க 13ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பால் பேஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல அப்படியே அந்த 13 கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க இன்னொன்னு, நாட் பிளேமிங் த போலர்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. கிரிக்கெட்டே ஆட முடியாது இந்த மாதிரி. பேர்ஸ்டோல இந்த வருண் சக்கரவர்த்திய ஒரு ஷார்ட் பால் போட்டாரு. இதுவே கொஞ்சம் நிக்கிற பிச்சு, இந்த ஹைதராபாத் பிச்சு தான் நேரம் மிட்டிகேட் கைக்கு போயிடும். சும்மா போயிட்டு இப்படின்றாரு 105 மீட்டர் 6. So, not taking credit away from Bairstow, Salt or Narain. பட் இது கிரிக்கெட்டுக்கு நல்லதே இல்லாத ஒரு விஷயம். கேட்டா நீங்க நிறைய பேரோட கெரியர் முடிஞ்சிடும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு T20 வேர்ல்டு கப் போறாங்களே, ஐபிஎல்ல இருந்து 4 நாள் முடிஞ்சு, அந்த பவுலர்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ஸ்மால் மார்ஜின் நான் சொல்றது, இப்ப கேகேஆர் எங்க மிஸ் பண்ணாங்க? நரேனை யூஸ் பண்றதுல மிஸ் பண்ணாங்க. அந்த வெங்கடேஷ் ஐயரை முன்னாடி இறக்கி மிஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இதர பவர் ஹிட்டர்ஸ் நீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்க, அவர் ஸ்ரேயஸ் ஐயர் அவரே எப்படி அடிச்சாரு? ஸ்ரேயஸ் ஐயர் நீ வாயா முன்னாடி. அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த
138 ஃபார் 1 நரேன் அவுட் ஆகும் போது 10 ஓவர்ல யாராவது வெங்கடேஷ் ஐயரை இறக்குவாங்களா? அது என்னன்னா உங்களுக்கு 138 ஃபார் 1ன்னா எப்படியும் ஒரு 240 வந்துடும் ஒர்ஸ்ட் கேஸ். உங்களுக்கு ஒரு ஜென்ரலா கேட்கறேன், 240 எப்படி அச்சேஸ் பண்ண முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் 228 ஆவரேஜ் ஸ்கோர் இந்த பிச்சில். நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம், 210 அடிக்கலன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாதுன்னு அந்த பிச்சை பார்த்துட்டு 228 நான் போட்டேன். ஸோ தே காட் 30 ரன்ஸ் மோருங்கும் போது பேட்ஸ்மேன் எல்லா பாலும் அடிக்கிறாங்கன்னா தட் இஸ் வேர் யூ காட் அ சான்ஸ் அஸ் bowler to pick wickets rather than going on the defensive mindset. அங்கே ககிஸ்வர் அபாதா பத்தி சொன்னோம். அந்த மாதிரி சுனில் நாராயண் வந்து எல்லா பாலையும் அடிக்கிறாரு. ஒரு பவர் ஹிட்டரும் கிடையாது, த்ரூ த லைன் அடிக்கிறாரு. வர்ற பால ஓடி ஓடி வந்து ஸ்லோயர் பால் போடுறையா, 140 பிளஸ் போடக்கூடிய ஒரு போல சொர்க்க வேணாமா? ஒரு யாருக்காரு பவுன்சர் தலைக்கு போட வேணாமா? விக்கெட் கீப்பர் மேல 5 வைடு போனா பரவாயில்ல, ஓடி ஓடி வந்து ஸ்லோயர் பால் போட்டு 21 ரன் கொடுக்குறீங்களா? இப்ப நான் எப்ப என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பிச் இருக்குன்னா ஓடி விளையாதீங்க. கேட்டா வந்துட்டு ப்ளீஸ் சேவ் போலர்ஸ், பைஜாமா கிரிக்கெட் இருக்கியோ. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணும், ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு ஓகே 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. நான் 130க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்றேன், 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 261 அடிச்சீங்கன்னா ஃபைண்ட் வே டு டிஃபெண்ட் இட். அதை நீங்க டிஃபெண்ட் பண்ணாம 8 ஓட்டு ஸ்பேர் கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் a defensive mindset of the bowlers coming in not believing they can pick wickets. So cricket is going this way. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா it is going to be boring. Bowlers will not have a life at all. I'm sorry to say. சரி, ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் தான். ஆனால் வாட் எவர் ஹேப்பன்ஸ், பேட்ஸ்மேன் ஆர் மேக்கிங் மெரி. அதுல we have to sit back and enjoy தான். இன்னவே ஒரு ரன் ஃபெஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி ரன் ஃபெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, ரெக்கார்ட் சேஸும் முடிஞ்சிருச்சு. டோர்னமெண்ட் வந்து எல்லாரும் சொல்றது அப்படிதான், இது வந்து ஒரு மாதிரி ஒரு லாப் சைடட் கான்டெஸ்ட். அதுல வந்து பேட் இஸ் ஆல்வேஸ் வின்னிங் திஸ் லாப் சைடட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி வில் டேக் வாட் இட் இஸ் அண்ட் ஆஸ் இட் கம்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ச்ல இருந்து என்ன டேக் அவே? கேகேஆர் வந்து என்ன, இப்போ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஏதோ கொடுமைன்னு எங்கேயோ போனா அங்க ஒரு கொடுமை கொக்கோ கோலா குடிச்சிச்சான். அந்த மாதிரி ஸ்டார்க்குன்னு சொல்லிட்டு சமீராக்கு போனது இப்படி ஆயிடுச்சு. இனி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் வெங்கடேஷ் ஐயர் ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்பாட். ஸோ இதெல்லாம் ஃபார் கேகேஆர். பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சிட்டனால யூ திங்க் தேவர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பர்ஃபெக்ட் இந்த கேம். அவங்க என்ன மாதிரி பண்ணலாம் இன்னும் கோயிங், இந்த 2 டீம் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட சொல்லிட்டேன். இருக்கிற ஸ்பின்னர்ஸுக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க ஒரு சிக்கந்தர் ராஜா மாதிரி நீங்க ஒரு ஆள், நான் பேட்ஸ்டோ வந்து செஞ்சுரி அடிச்சதுனால ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அவே ஆன் வாட் ஐ செட். எந்த பேட்ஸ்மேன் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டை படிக்கிறேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க பேட்ஸ்டோ பத்தி குறை சொன்னீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. he played brilliantly, tweeted about it. சால்ட் 75 பால்ல அன்னைக்கே சொன்னீங்களா அடுத்த மேட்ச் வந்து செஞ்சுரி போட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொன்னீங்க. அன்னைக்கே சொன்னீங்க பேட்ஸ் வந்து செஞ்சுரி போட்டாலும். இப்ப உங்களுக்கு வந்து சால்ட் செஞ்சுரி மிஸ் பண்ணாரு, நரேனு செஞ்சுரி மிஸ் பண்ணாரு, வெங்கடேஷ் ஐயர் 39, ரசல் 24, ஸ்ரேயாஸ் ஐயர் 28. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 54 பிரப்சிம்ரன் சிங் 20 பால்ல, பேட்ஸ்டோ 100 48 பால்ல, ரூசோவே 26 16 பால்ல, சஷாங்க் சிங் 68 28 பால்லங்கும் போது எல்லா பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. I'm not taking any credit away from it. இப்ப கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ். ஆனா 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப நீங்க இன்னொரு ஒரு 3 ஓவர் ஆஃப் ஸ்பின் ஃப்ரம் சிக்கந்தர் ராஜா வந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? இப்ப இந்த மாதிரி கிரிக்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்மால் மார்ஜின்ஸ் மேக் அ டிஃபரன்ஸ். இதுக்கு மேல கேகேஆர் ஒண்ணுமே பண்ண முடியாது. there should be one winner, that is PBKS. அப்படிங்கும் போது கேகேஆர் என்ன பண்ணிருக்கலாம்? திருப்பியும் அதான் சொல்றேன். இப்ப அவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க, so okay, this is the right opportunity for me to give Venkatesh Iyer an opportunity to bat at top of the order because that is where he belongs. That costed them the game. Small margin. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயரே போயிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த ராமன்தீப் சிங் வந்து டாப் அவர் 2 6 அடிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பிச்சுங்கும் போது எப்படி நீங்க வெங்கடேஷ் ஐயரை இருக்குவீங்க? அதுல ஒரு 20 ரன் உங்களுக்கு போச்சு. So that is what they got to do. They have to get in Sherfan Rutherford and get என்ன சொல்றது, சகிப் ஹசன். அவர் பேர் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஆனாலும் என்ன ரன் அடிச்சது பத்தலைங்கிறீங்களா? இவ்வளவு ரன் அடிச்சது யாரு? இல்ல கேகேஆர் அவ்வளவு அடிச்சது பத்தலைங்கிறீங்களா? பத்தலன்னு நான் சொல்ல சார். இந்த இப்ப நீங்க ஒரு கேகேஆர் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க, யோசிச்சு பாருங்க. 261 ரன் அடிச்சுட்டு when you end up in a losing side, then you have to seriously think what better I can do. Okay, the Sunrisers நான் திருப்பி சொல்றேன், 287 அடிச்சு RCB 262 வந்துட்டாங்க.
இன்னும் யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க காலியா இருப்பாங்க, அந்த சேஸையும் கொடுத்துருப்பாங்க போது நீங்க என்ன பண்ணணும், தட் இஸ் வேர் ஹவு ஷுட் யூ பிகம் இன் யூசிங் யுவர் ரிசோர்சஸ். இப்ப இப்ப எப்படி உட்காந்து இருப்பாங்க, ஏ இதுக்கு மேல நான் என்ன பண்றது, 260 ரன் அடிச்சு நான் தோத்துட்டேன், அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா you're not going to improve. Next game when you play in Kolkata, you should be ready when you score 260, how you have to defend it or how you have to make it 260 to 280. அந்த மாதிரி யோசிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியுமே வழியே. தட் இஸ் வேர் த அட்வான்டேஜ் டீம் லைக் லக்னோ ஹஸ் காட். 260 நீங்க லக்னோ பிச்சில் அடிக்கவே முடியாது. அதுதான் மோரா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க கேகேஆர்னா, பிகாஸ் தேர் புல்டோசிங் தி ஆப்போனன்ட்ஸ் ஆல்சோ வித் தி டாப் 4 லைக் எஸ்ஆர்எச். அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்பின் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லாத போது பிச்சை ஸ்லோ ஆக்கிருக்கணும். பிச்சை ஸ்லோ ஆக்கி இருந்தாலும் நரேன் அப்படிதான் ஆட போறாரு, சால்ட் அப்படிதான் ஆட போறாரு. தேர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். டிவிகேஎஸ் டசன்ட் ஹேவ் ஸ்பின் ஸ்ட்ரென்த்ங்கும் போது நிறைய டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிச்சை ஆப்போனன்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. தட் இஸ் ஆல்சோ அனதர் திங் கேகேஆர் ஷுட் சீரியஸ்லி திங்க் அபவுட். ஏன்னா அடுத்த தடவை நீங்க இந்த கேள்வி எனக்கு கேட்க கூடாது, இதுக்கு மேல என்ன கேகேஆர் பண்ண முடியும், இந்த ரன் போராதா அப்படின்னு. போராதான்னு கிடையாது, இன்னும் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது why can't you try and do that? So you missed out from your side. அப்படிங்கும் போது that is the only thing you can do. அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், PBKS not a bad side on paper. It is poorly managed. The resources are poorly used. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அசுத் சர்மா முன்னாடி இறக்க வேண்டியது தானே அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, சஷாந்த் சிங்கை முன்னாடி இறக்குனாங்க. அதுதான் ஏன் ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன எதிர்பார்த்தேன், சாம் கரன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், சாம் கரன் வருவார்னு நினைச்சேன் நானு. நல்ல வேலை இல்ல, சாம் கரன் வந்திருந்தாலும் பயங்கரமா கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு மேட்ச பேர்ஸ்டோ, அதனால ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சஷாங்க் சிங் 8 பால்ல ஈஸ் அவுட் பண்ணிட்டார். அதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி காட் டு டு விச் வி ஹவ் பீன் டாக்கிங் அபௌட் பிரப்சிம்ரன் ஓப்பனிங் தி இன்னிங்ஸ். நான் இன்னொன்னு சொல்றேன், யார் இன்னைக்கு ஆடி இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நீங்க இதுவே கிடையாது, நோ பேட்ஸ்மேன் கூட ஃபெயில்ட் on a pitch like this, to be honest with you. Only Sunil Narine stood up and said that what exactly I can do அப்படின்னு. அதனால ராகுல் சேரும் பிரில்லியண்டா போட்டாரு. 4 ஓவர்ல 33 ரன் ராகுல் சேர். யோசிச்சு பாருங்க, 2 ஸ்பின்னர் ஃப்ரம் ஈதர் சைடு, ஒருத்தர் 4 ஓவர்ல 33 ஒரு விக்கெட், ஒரு 4 ஓவர்ல 24 ரன் ஒரு விக்கெட். அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் நீங்க ஆட மாட்டேன்றீங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இஸ் தட்? இன்னொன்னு இது சொன்னோம் ஸ்டாட்ஸ், the most number of economy difference between seamers and spinners is nowhere else than Kolkata and Lucknow. 2 வென்யூல தான் ஆகும்போது ஸ்பின்னர் எதனால ஸ்பின்னர் ஆட மாட்டேன்றீங்க? ஃபாஸ்ட் பவுலர் வைடா இருக்கிறா போடுறான், வைடா போடுறான், 6 கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா காசு மேல. ஸ்பின்னர்ஸ் நீங்க போடவே மாட்டேன்றீங்க. அப்படிங்கும்போது that is also something people has to look out to use more spin on a pitch which is flatter like that to give you an opportunity to pick wickets. This is what teams like RCB, மும்பை, அதுக்கப்புறம் இவங்க கொல்கட்டா, when you play in a pitch where 250 is not safe, ஸ்பின்னை நீங்க பெட்டரா யூஸ் பண்ணல அப்படின்னா you will ask another question, என்ன பீடா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு. there won't be any answer. But no taking credit away from KKR, they played brilliantly. But let us honestly say PBKS டாப் கிளாஸ். 262 ஒரு மாதிரி அந்த டக் அவுட்ல உட்காரும் போதே நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். 262 அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடப்போயா என்ன போலிங் போட ஜாலியா இருந்துச்சு. இல்ல, அந்த மென்டாலிட்டி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 4 பேர் இருப்பாங்க டக் அவுட்ல, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. 260 கொடுக்குறான் 20 ஓவர்ல அப்படின்னு. அந்த ஒரு இதுவே இல்லாம சரி மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதினது என்ன பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். சூப்பர். கிட்டத்தட்ட போன வாட்டி பிஎஸ்எல்ல உங்க டீம்ல 245 ஞாபகம் இருக்கா, ஜேசன் ராய் திருப்பி அடிச்சு அந்த மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு ஜாலியா இருந்துச்சு பீடாக. ஆனா இந்த ஃபுல் மேட்ச்மே ஹைலைட்ஸ் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ், இந்த வின் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். கேகேஆர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்காதனால 2 பாயிண்ட்ஸ் டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஆர்சிபிக்கும் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு சான்ஸ், அதையும் சொல்ல விரும்புறேன். அதனால அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஒழிய. இப்ப நீங்க என்ன பண்ணணும், now you have to come up with a mindset. Okay, fine. இப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஆடுறான்னா, அவன் 260 அடிக்க போறான்னா, how am I going to make sure that I get the 40 or 60 runs less? Bowlers should come with a mindset. Okay, நான் 4 ஓவர்ல 60 ரன் போது எப்படி போட்டாலும், what is that I need to find out different to see that I can end up with 4 overs 40 or less அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் இன்வென்ஷனோட என்ன ஐடியா புதுசா கொண்டு வர முடியும்னு பார்க்கணுமே ஒழிய
நீங்க மேட்ச் முடிச்ச உடனே இங்கெல்லாம் போலிங்கே போட முடியல, கிரிக்கெட் ஆட முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில வந்தீங்கன்னா you are going to breed as a bowler that is not going to take your individual game forward and also the team forward. What is going to be that is where the management coaching staff should come up with. பாரு இப்படின்றாங்களா இந்த கிரவுண்ட்ல they are going to restrict the team for 190, what should we do for that? அந்த தியரி ஏதாவது ஒரு இதுல வந்து உடைச்சு எடுத்துட்டு வரணும் based on the resources what they have. Hopefully now a lot of coaches will understand that this is how where the game is progressing and they will find a way to see. We don't want to see a boring 260 260 280 rather than a tough 190 chase. இப்ப எப்படி இருந்தது மேட்ச் உங்களுக்கு ஆர்சிபியும் சன்ரைசர்ஸும் ஆடும்போது? ஓகே 200 ஓகே 180 ஓகே 260 போர் அடிக்குது, சும்மா 260 280 நோ வேஸ். It is becoming extremely boring. Hopefully we will find something very different when it comes to the later stage of IPL where the pitches might also have worn out. அந்த மாதிரி யோசிக்கிறோம். குடோஸ் டு பிபிகேஸ். திருப்பியும் சொல்றேன், ஒரு நல்ல சைடு ரிசோர்சஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஆர்சிபி இப்போ லாஸ்டா பண்ண மாதிரி they are also not out of the tournament. We are very very happy for PBKS. Well played KKR. Until we come back and entertain you for next episode of IPL preview or review, thanks a lot and bye bye.